சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 நிறைவடைஞ்சிருக்குது. இந்த சீசனில் டைட்டில் பலருக்கும் ஃபேவரட்டான திவினேஷ் தட்டு சென்றிருக்காங்க. திவினேஷ் சரிகமப்பா மேடையில் அதிக அளவில் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பாவித்தனத்தோட எளிமையான எல்லா கேள்விகளுக்கும் ஒரே வரியில் தான் பதில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற டோக்கியோ கிட்ஸ்லேருந்து திவினேஷ் முற்றிலுமாக வேறுபட்டவங்க. அதாவது அவங்க பெரும்பாலும் பழைய பாடல்களை தான் விரும்பி கேட்பாங்களாம். அந்த வகையில் திவினேஷ் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல எனக்கு சரிகமபா நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்ததே தாத்தா தான். எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல பாடல்களை பாடி மேலே வரணும் அப்படின்னு தாத்தா சொல்லுவார். அதே மாதிரி அவரும் எனக்கு நிறைய பாடல்கள் கற்றுக் கொடுத்தாரு. தாத்தா வீட்டில் பாடுற பாடல்களை கேட்டு நான் பழகி அந்த பாடல்களை என்னோட அப்பா அம்மாட்ட பாடி காமிச்சேன். அப்போது நான் பாடுறதை பார்த்து அம்மா தான் சரிகமபா நிகழ்ச்சியில் இவனை கலந்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அம்மா தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே பார்த்தாங்க. சரிகமபா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு என்னை பாராட்டினாங்க. நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸில் நான் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை. முதல்ல நானும் ஹேமித்ரா அக்கா தான் வின்னர் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தான் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் ஜெயிச்சது மூலமாக எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கிடச்சிருக்குது. அதை வச்சு என்னோட குடும்ப கடன்களை நான் அடைக்க போகிறேன். இந்த பணத்தை வச்சு அம்மா கடனை அடைக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. தினமும் கடன் நினச்சி அம்மா அழுவாங்க. அதை பார்த்து எனக்கு இந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிகமபா நிகழ்ச்சியிலேயே தன்னோட அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு பால்வேன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு திவினேஷ் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கனவு இப்போ நிறைவேறி இருக்குது. அதாவது திவினேஷோட அப்பாவுக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஒரு பால்வேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி திவினேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா இப்படியான தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் சாருமே உங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஃபைனல்ஸில் சிவகார்த்திகேயன் சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக நானும் அவரும் சேர்ந்து ஒன்றா மேடையில் பாடினோம். இந்த மாதிரியான பாடல்களை தொடர்ந்து பாடு, வருங்காலத்தில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சிவகார்த்திகேயன் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் சமீபத்தில் சரிகமபா நிகழ்ச்சியோட ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் இளையராஜாவை சந்திச்சிருந்தாங்க. அந்த சந்திப்பில் இளையராஜா சரிகமபா சிறுவர்கள்ட்ட உரையாடி மகிழ்ந்திருந்தாங்க. இந்த சந்திப்பு பற்றி திவினேஷ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு இளையராஜா சாரை ரொம்ப பிடிக்கும். அவரோட போட்டு வைத்த காதல் திட்டம், மலையோரம் வீசும் காற்று, எங்கே செல்லும் இந்த பாதை, இந்த பாடல்களை நானும் தாத்தாவும் தொடர்ந்து கேட்போம். நான் இப்போ வர்ற பாடல்களை பெருசாக கேட்கறதில்ல. எனக்கு பழைய பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியில் ஒரு சுற்றுக்கு சிறப்பு விருந்தினராக MSV சாரோட குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. அவங்க சாரோட ஒரு பதக்க மாலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாலையை நான் பத்திரமா பூட்டி பீரோவில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெரியவனாகி நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை இருக்குது. நிகழ்ச்சியில் எனக்கு ஜட்ஜஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஆசைப்பட்ட ரிமோட் காரையும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரலை ததும்பும் அப்பாவித்தனத்தோட அந்த பேட்டியில் திவினேஷ் பேசியிருக்கிறாங்க.